Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார் நம்ம நேயர்கள் கேள்வியில கூச்சிருக்காங்க. ஆமா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவோம் சார். நிச்சயமா. எஸ் சார். வழக்கம் போல ஷோக்கு வர பாராட்டுக்கள், அதே மாதிரி உங்க தமிழுக்கு வர பாராட்டுகள் எல்லாமே இருக்கு. ரெண்டு கேள்வியும் வந்திருக்குங்க சார். நன்றி. பெருமாளுங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த கோல்டு பீஸ் ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்றதை விட அது வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஓகே, அதுல நிறைய இருக்கு. அதுல ஒன்னு கோல்டு பீஸ், தங்கத்தின் அடிப்படையில் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இது கோல்டு பீஸ்ங்கிறது நிப்பான் அவங்க வந்து அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வழங்குகிறார்கள். இது மாதிரி வந்து ஸ்டேட் பேங்க் கொடுக்குறாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்க, இப்படி பல பேர் கொடுக்குறாங்க. கோல்டு 10க்கும் மேற்பட்ட தங்கம் சார்ந்த முதலீடுகள் பங்கு சந்தையில் வணிகமாகக்கூடிய பரஸ்பர நிதி திட்டங்கள்னு சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஒண்ணு இந்த கோல்டு பீஸ். ஸோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய எந்த கோல்டு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமாக இருந்தாலும் அதற்கு வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது உண்டு. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, சென்ற ஆண்டுக்கு முன்பு வேற மாதிரி ஸ்கீம் இருந்தது. நம்ம அதை பத்தி பேசி குழப்பிக்க வேண்டாம். இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறத நம்ம பேசுவோம். இப்போல இருந்து இந்த நடப்பாண்டுல இருந்து இருப்பது என்னன்னா, நீங்க அந்த முதலீடு இப்ப வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா அதுக்கு பேரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். வாங்கிய முதலீடை கோல்டு பீஸை வந்து அல்லது கோல்டு இடிஎஃப் அல்லது வேற எந்த கோல்டு சார்ந்த யூனிட்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸையும் நீங்க வந்து பர்டிகுலரா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது இடிஎஃப், அதை நீங்க வந்து ஓராண்டு கழித்து வித்தீங்கன்னா அதுக்கு பேரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓராண்டுக்குள் வித்தா ஷார்ட் டேர்ம், ஒரு ஆண்டுக்கு மேல் வித்தா லாங் டேர்ம். கரெக்டா? நவ் இந்த ஓராண்டுக்குள் வித்ததுல வரக்கூடிய லாபத்தையும் ஓராண்டுக்குள் வித்ததுக்குள் வர நஷ்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக நிகர அளவுல லாபம் இருந்தால் அந்த லாபத்திற்கு நீங்க வருமான வரி கட்டணும். எவ்வளவு வருமான வரி? உங்களுடைய சாதாரண வருமானத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டு அங்கு நீங்க 10% இருக்கீங்களா, 20 இருக்கீங்களா, 30 இருக்கீங்களா, உங்களுடைய நார்மல் ஸ்லாப் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட் அப்ளிகபிளா இருக்கும். இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னேன் இல்லையா, நீங்க அந்த கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செய்து ஓராண்டிற்கு பிறகு நீங்க வித்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள்ல அதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லி 12.5% தான் அதுக்கு டாக்ஸ். இதுதான் தங்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய. ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா. ஆனந்த் பாபுங்கிற நேயர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், நான் வந்து இந்த ஆல்கஹால் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாப் ஆல்கஹால் ஸ்டாக்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்ல சொன்னீங்கன்னா எனக்கு உபயோகமா இருக்கும்னு கேட்டிருக்காரு. இல்ல இது வீக்கெண்ட்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அவரு. வீக்கெண்ட்ல நம்ம இனிமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. திங்கள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கவனமா இருக்கணும். இதுல வந்து நிறைய ஆல்கஹால் ஸ்டாக்ஸ் இருக்கு, ஆல்கஹால் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கு. நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேச முடியாதுங்கிறதுனால நான் பேசல. பட் இந்த துறையில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு சமீப காலமாக கடந்த 10-15 ஆண்டுகளாக, ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு புகைப்பிடிப்பவர்கள் அதிகமா இருப்பாங்க, ஆனால் மது அருந்துபவர்கள் குறைவாக இருப்பார்கள். இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பது வந்து இந்த கேன்சர் பற்றிய அவேர்னஸ் காரணமாகவும் வேறு பல காரணங்களாகவும் கணிசமா குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்துல மது பிரியர்கள்னு சொல்லுவாங்களே, அப்படிதானே, அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். சமூக வலைதளங்கள், இன்னைக்கு திரைப்படங்கள், இப்படி பல விஷயங்கள்ல இது வந்து குடும்பத்தோடு ஒரு நார்மலைஸ் ஆக்கிட்டதுனால இது அதிகமாகிட்டு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு. அதுல பங்கு பெறணும்னு ஒரு கேட்கிறாரு. அதே சமயத்துல இன்னொரு நெகட்டிவான விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். 2 விஷயத்த. ஒன்று, சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, யூகேயோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்தியா. அந்த வணிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கிருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய வெளிநாட்டு அந்த மது வகைகளுக்கு வந்து வரி கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனத்துல கொள்ளணும். இது மாதிரி மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியது இருக்குமான்னு தெரியல. ஏன்னா யூகேல இருந்து சிங்கிள் மால்ட்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்காட்ச், இதெல்லாம் பெரும்பாலும் யூகேல இருந்து வர்றது. விலை வித்தியாசத்திற்கு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரும்பாலான காரணம் வரியும் ஒரு காரணம். அந்த பொருளினுடைய விலை உயர்வு ஒரு காரணம், அது போக வரியும் ஒரு காரணம். வரி குறைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பிட்ட சில ஆல்கஹால் ட்ரிங்க்ஸுக்கு. ஏன்னா இது மேலும் மற்ற நாடுகளுக்கும் மற்ற வகைகளுக்கும் தொடர்ந்தால் என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். 2வது, எத்திக்கல் இன்வெஸ்டிங்கிறது இப்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது இளைஞர்கள்ட்ட. இளைய தலைமுறை இப்ப அடுத்து வரக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா எத்திக்கல் இன்வெஸ்டிங்னு சொல்லி ஒரு மாரல் இதோட இன்வெஸ்ட் பண்ணணும். முதலீடு செய்தால் கூட அப்ப கூட வந்து ஒரு புகைப்பிடிப்பது சார்ந்த பங்குகள்ல முதலீடு செய்யக்கூடாது, ஆல்கஹால் சார்ந்ததுல முதலீடு செய்யக்கூடாது, அப்படின்லாம் ஒரு எண்ணம் பரவலாக வர ஆரம்பித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இளைய தலைமுறையினரிடம் அவங்க எல்லாம் இந்த பங்குகளை அவாய்ட் பண்றதுனால இதற்கான சாம் வந்து தொடர்ந்து எதிர்காலத்துல இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த ஏர்னிங்ஸுக்குள்ள மதிப்பீடு இருக்கும், பட் ஒரு எக்ஸ்ட்ரா சாம் அல்லது
எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன்ங்கிறது இருக்குமான்னு சொல்ல முடியாது. என்ன முக்கியமான மூன்றாவது காரணம் என்னன்னா, குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிஸ்ல, சில மதங்கள்ல, இப்ப ஷாரியா பீஸ்ன்னு இருக்கு, ஷாரியா கம்ப்ளையன்ட் இன்வெஸ்டிங்னு இருக்கு. இப்ப அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து வட்டி தரக்கூடிய வங்கி சார்ந்த பங்குகளில் என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அப்புறம் இந்த மாதிரியான ஆல்கஹால், இது மாதிரியான பங்குகள்ல முதலீடு செய்ய மாட்டார்கள். சோ அப்ப அதனாலயும் வந்து அந்த அந்த குறியீட்டில் அது இல்ல, சரியா அந்த இண்டெக்ஸ் இருக்கு அதுல இல்லைன்னா அப்ப அதுவும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு பக்கம் சாதகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதகமும் இருக்கு. ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம கவனமாக இந்த முதலீடுகள்ல நம்ம கவனம் செலுத்தணும். நிச்சயம் சார், நிச்சயம் சார். நிச்சயம் ஆனந்த் பாபுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ல வர்றது என்னன்னு. கிருஷ்ணமூர்த்திங்கிற நேயர் நம்ம ஷோ நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டாக்கை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்காங்கிறத கேட்டிருக்காரு. இருக்கு. இது வந்து நம்ம கரெக்ட், அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நல்ல பங்குனா எது நல்ல பங்குங்கிற கேள்வி வரும். இது வந்து முதல்ல ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், இது வந்து ஒரு 5 நிமிடத்திலோ ஒரு 10 நிமிடத்திலோ ஒரு அரை மணி நேரத்திலோ சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இதற்கு சில நாட்கள் கூட தேவைப்படலாம். பட் இருந்தாலும் எளிமையாக புரியக்கூடிய வகையில சொல்லணும்னா இதுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்கு. 2 முக்கியமான பேராமீட்டர்ஸ் நான் பார்ப்பேன். அந்த ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸா, நேர்மையான நாணயமான ப்ரொமோட்டர்ஸா அப்படிங்கறத நம்ம கடந்த கால செயல்பாடுகளிலிருந்து கண்டுபிடிக்கலாம். அவங்க லாபம் ஈட்டிய பொழுது அதுல நல்ல தாராளமாக முதலீட்டாளர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்களா? நான் இந்த போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாம் சொல்ல மாட்டேன். டிவிடெண்ட் நல்லா பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்களா? நேர்மையாக நாணயமாக நடந்து கொண்டிருக்கிறார்களா? ரெண்டாவது அவங்களுடைய கேப்பபிலிட்டி. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி. ரெண்டாவது வந்து அவங்களுடைய கேப்பபிலிட்டி. கடுமையான அதீத ஏற்ற இறக்கங்கள், சந்தை வழங்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், அதற்கான மேனேஜ்மெண்ட் பேண்ட்விட்த் இருக்கா? கடந்த காலங்கள்ல அவங்க தங்களை நிரூபித்திருக்கிறார்களா? சிரமமான காலகட்டங்கள் அதை தாண்டி வெற்றிகரமாக வெளிவந்து நிரூபித்திருக்கிறார்களா அப்படிங்கறத பார்த்தாலே சில குழுமங்கள்ல தெரியும். அப்கோர்ஸ் புதிதாக வெளிவந்திருக்கக்கூடிய பங்குகள் அதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்றது எல்லாமே ஒரு ரொம்ப நாட்களாக சந்தையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் இந்த 2 குணாதிசயங்களை மிக முக்கியமா பார்க்கணும். அவர் ஹானஸ்டா இருந்தா மட்டும் பத்தாது, எஃபிஷியன்சி இருக்கணும். எஃபிஷியன்டா இருந்தா மட்டும் பத்தாது, ஹானஸ்டாவும் இருக்கணும். இன்டெகிரிட்டி இருக்கணும். செயல்பாடுகளும் வந்து நேர்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் திறமையான இருக்கணும். இது 2 ரொம்ப முக்கியம். மூன்றாவது அந்த துறை வழங்கக்கூடிய வாய்ப்புகள். இதுதான் பிராடரான குவாலிட்டேட்டிவான அனாலிசிஸ். நவ் குவான்டிடேட்டிவான அனாலிசிஸ்னு பார்க்கும் பொழுது நம்பர் எண்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து வைத்து அவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் என்ன, அந்த ஏர்னிங் பர் ஷேர் எந்த விதத்துல பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் சென்ற ஆண்டு எப்படி இருந்தது, அதுக்கு முந்தைய ஆண்டு எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்கும், வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கா, புத்தக மதிப்போடு ஒப்பிட்டு போடும் பொழுது புத்தக மதிப்புங்கிறது அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த கடன்களை அடைத்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய மதிப்பு, அந்த மதிப்போடு ஒப்பிடும் பொழுது பங்கு ஒன்றின் விலை எவ்வளவு இருக்கு. அதே மாதிரி டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அவங்களுடைய முதல் ₹1 கடன் ₹2 இருந்தா பரவாயில்ல, ₹1 இருந்தா பரவாயில்ல, கடன் ₹10 ₹5 இருந்தால் கவனிக்கணும். அதை திருப்பி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்படி வந்து பல ஒரு 15, 20, 30 பேராமீட்டர் சொல்லலாம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ மாதிரி, பி ரேஷியோ மாதிரி இப்படி சொல்லலாம். அதனால இதெல்லாம் பல விஷயங்களை ஆராய்ந்துதான் இந்த முடிவுக்கு வரணும். இது எப்படின்னா இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்ப நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், பையன் கை நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு 90 வயது முதியவரை கொண்டு வந்தா ஒருவேளை பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பட் அப்ப நம்ம என்ன சொல்றோம், வயது 30க்குள்ள இருக்கணும், 25க்கு மேல இருக்கணும், அல்லது இந்த சென்னைக்குள்ளே செட்டில் ஆனவரார், இப்படி பல பேராமீட்டர்ஸ் கொண்டு வர்றோம் பாத்தீங்களா, சொந்த வீடு இருக்கணும், இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்று கண்டிஷன். சோ இந்த மாதிரியான பல இது சேர்ந்துதான் இதை வந்து ஒரு முடிவு பண்றது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு நாள்லயோ ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது. பட் பிராடரா பாத்தீங்கன்னா நல்ல ப்ரொமோட்டரா, கேப்பபிள் ப்ரொமோட்டரா, ஹானஸ்ட் ப்ரொமோட்டரா, இந்த எதிர்காலம் உள்ள தொழிலா இது அப்படிங்கறத பார்த்தாலே அடிப்படையில வேல்யூவேஷன்ல மட்டும்தான் பிரச்சனை வந்து நிற்கும். அந்த வேல்யூவேஷனுக்கு நம்ம காத்திருத்தல் ரொம்ப அவசியம். ஒன்னு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாதமோ வாரமோ அந்த பங்கை தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டு போகலாம் நம்பிக்கை இருந்தால், அல்லது எப்போது பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்ப ஒட்டுமொத்த சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட காரணங்களால் இந்த பங்கு விழலைன்னு நமக்கு உறுதியாக தெரியும் பொழுது இந்த பங்கு வாங்க. சூப்பர் சார், நீங்க சொன்னதை மனசுல வச்சுட்டு பங்கை தேர்ந்தெடுக்கிறோம் சார். சகாயா பிரியதர்ஷினி, சில பேருக்கு இந்த டவுட் இருக்கு சார், எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது ரெண்டுமே ஒண்ணுதானா? இல்ல, என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் சிப்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் அவேர்னஸ் சொல்றீங்களா, இது வேறையான்னு கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுக்கான ஒரு மெத்தட் வந்து சிப் அல்லது எஸ்ஐபி.
நம்ம சிப் பண்ணி காஃபி குடிக்கிற மாதிரி மெல்ல மெல்ல நம்ம முதலீடு செய்வது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் சிப்புங்கிறது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாதமோ வாரமோ நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்து கொண்டு வருவது. பல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடலாம். அதற்கு பெயர் தான் சிஸ்டமேட்டிக். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பரஸ்பர நிதி திட்டம். நாம் கொடுக்கக்கூடிய முதலீடுகளை அவங்க ஒரு நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து அல்லது கடன் பத்திரங்களை தேர்ந்தெடுத்து அல்லது தங்கத்துல முதலீடு செய்யும். நம்ம எந்த மாதிரியான ஸ்கீம்ல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான முதலீடுகள் அதுல முதலீடு செய்வார்கள். அந்த முதலீடு செய்யக்கூடிய நம்ம ஒட்டுமொத்தமாக கொடுக்கறதுக்கு பேர் ஒரே டயத்துல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது. அப்படி இல்லாமல் மாதம் நான் சம்பளம் வாங்குறவங்க எனக்கு வீட்டு வாடகை வருது ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய், மாதம் அந்த 10,000 ரூபாய் நான் முதலீடு செய்யணும்னா அதுக்கு பேரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற முதலீடுக்கு பேர் தான் எஸ்ஐபி. இது மாதிரி நீங்க பங்கு சந்தையிலும் சில பேர் செய்யறாங்க, பண்றாங்க. சிஸ்டமேட்டிக்கா இல்ல, பட் நீங்க தான் பண்ணணும் மேனுவலா. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டடா போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்மால் கேஸ்னு இருக்கு. அந்த ஸ்மால் கேஸ்ல நிறைய பேர் சிப் பண்றாங்க. பட் அதை நான் பரிந்துரைக்க மாட்டேன். அதை நீங்க யாரையாவது ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுறது பெட்டர். ஓகே. எம்ஆர் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் வெர்சஸ் பீஸ் இன்வெஸ்டிங் எது சிறந்ததுன்னு கேட்டிருக்காரு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கிறது ஒரு குறியீடு சார்ந்த ஒரு முதலீட்டுல முதலீடு செய்யறது. அந்த குறியீடுங்கிறது நிப்டியா இருக்கலாம், சென்செக்ஸா இருக்கலாம், நிப்டி ஜூனியரா இருக்கலாம், நிப்டி நெக்ஸ்டா இருக்கலாம், அல்லது கோல்டா இருக்கலாம், அல்லது சில்வரா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஒரு இண்டெக்ஸ் சார்ந்த ஒரு முதலீடு, ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில முதலீடு செய்யறது. நிப்டி இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யறோம்னா அந்த நிப்டி 50 பங்குகள்ல மட்டும்தான் முதலீடு செய்வார்கள். அதுல நிப்டி 50 ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் இருக்கு. இந்த 50 பங்குகளில் அதே சதவீத கணக்குல இல்லாமல் ஒரே சதவீத கணக்குல போடுறது. நிப்டியில் எடுத்துக்கிட்டா 50 பங்குகள்ல ஒண்ணுக்கு வெயிட்டேஜ் கூட ஒண்ணு கம்மி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50க்கும் ஒரே மாதிரியான வெயிட்டேஜ் கொடுத்து போடுறதுக்கு பேரு நிப்டி ஈக்குவல் வெயிட்டட் ஃபண்ட் அப்படின்னு. இதெல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸின் அடிப்படையில் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யும் பொழுது அது ETF இருக்கலாம் அல்லது இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம். இண்டெக்ஸ் ஏறுனா ஏறும், இறங்குனா இறங்கும். பீஸ்ங்கிறது என்னங்கிறதுனா அது ஒரு தனி நிறுவனம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நடத்தக்கூடிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிப்பான்கிற நிறுவனம். அவங்க பெஞ்ச் மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஸ்கீம், எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வணிகமாகக்கூடிய பங்கு சந்தையில் வணிகமாகக்கூடிய ஸ்கீம் ஒரு பெஞ்ச் மார்க்கின் அடிப்படையில். அந்த பெஞ்ச் மார்க்ங்கிறது என்ன? பெஞ்ச் மார்க்ங்கிறது ஒரு அளவீடு. அது அளவீடுங்கிறது என்ன? அது ஒரு இண்டெக்ஸா இருக்கலாம், அது ஒரு தங்கமா இருக்கலாம், அது வெள்ளியா இருக்கலாம். இப்ப அவங்களுடைய ஸ்கீம் பாத்தீங்கன்னா கோல்டு பேஸ்னு இருக்கும். அது 1 மில்லிகிராம் கோல்டின் அடிப்படையில 1 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் நினைக்கிறேன், அதனுடைய அந்த தங்கத்தினுடைய அடிப்படையில் உள்ளது. சில்வர் பீஸ்னு இருக்கு. சில்வர் பீஸ்ங்கிறது 1 கிராம் வெள்ளியினுடைய அடிப்படையில் உள்ளது. அது 90 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. கோல்டு பீஸ் 76 ரூபாய் 77 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி நீங்க நிப்டி பீஸ்னு இருக்கு. சோ நிப்டியின் அடிப்படையில் நிப்டியில் உள்ள 50 பங்குகளில் அதே சதவீத கணக்குல முதலீடு செய்வார்கள் நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை. இதெல்லாம் பங்கு சந்தையில் வணிகமாக கூடியது. நிப்டி பீஸ், கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், ஐடி பீஸ், தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ள பங்குகளில் அது குறிப்பிட்ட பங்குகளில் முதலீடு செய்யக்கூடியது. அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் முதலீடு செய்யறது. அதே மாதிரி பேங்க் பீஸ்னு இருக்கு. இது மாதிரி இப்ப கோல்டு பீஸ் மாதிரி மத்தவங்களும் வச்சிருக்காங்க. இந்த நிப்பான் மாதிரி ஸ்டேட் பேங்க் இருக்கு, HDFC பேங்க், அவங்களும் கோல்டு பீஸ் வச்சிருக்காங்க. மத்த பீஸ் இல்ல, அவங்க அதை கோல்டு ETF சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதுல எது பெஸ்ட்லாம் நான் சொல்றது இல்ல. உங்களுடைய நீண்ட கால அடிப்படையிலயா குறுகிய கால அடிப்படையிலயா என்ன மாதிரியா முதலீடு செய்ய போறீங்க? லம்சம்மா இல்ல மாதமா வாரமா, உங்களுடைய கோல்ஸ் என்ன, அதுக்குள்ள டைம் ஃப்ரேம் என்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ரிஸ்க் அப்பிடைட் எப்படி, இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு முதலீட்டு ஆலோசகர் சொல்லுவார். பரவலாக நான் சொல்லக்கூடியது ஒரு பேஸ்கெட் ஆஃப் இண்டெக்ஸ் ETF, நிப்டி ETF, கோல்டு ETF, சில்வர் ETF அப்படின்னு கலந்து வைத்திருந்தால் ஒரு அசட் அலோகேஷன் மாதிரி இருக்கும். தங்கம் ஏறும் பொழுது அது நம்மளை காப்பாற்றும், அல்லது பங்கு ஏறும் பொழுது இது நம்மளை காப்பாற்றும், நம்ம முதலீட்டை காப்பாற்றும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லக்கூடியதான் நான் சொல்லக்கூடியதா இருக்குமே தவிர தனிநபர்களுக்கு முறையான ஆலோசனை பெற்று முதலீடு செய்யறது பெட்டர். சிறப்புங்க சார். கார்த்திகிங்கிற நேயர் கனடால இருந்து கேட்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கனடால இருந்து பாத்துக்கிட்டு இருக்காராம். வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறதுனாலதான் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டிருக்கான் சார். இப்ப NRI இந்தியால குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய முடியுமா? அவர் இந்தியாவில் இருக்கிற 2 பேங்க் கிட்டையும் அப்ரோச் பண்ணி பார்த்தாரா. ஆனா 2 மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. தடை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, அதெல்லாம் இல்ல. NRIs இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அனுமதியை பெற்றிருக்க வேண்டும்ங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் முன்னால இருந்தது. இப்ப பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால NRIs இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமல்ல பங்கு சந்தையிலும் முதலீடு செய்யலாம்.
பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பேங்க்ல ஓபன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேங்க் ஸ்டாக் புரோக்கிங் வச்சுக்கலாம் அக்கௌண்ட். இல்ல வேறு தரகரிடம் நீங்க அணுகி ஸ்டாக் புரோக்கர்ட்ட வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமாக உங்களுடைய என்ஆர்இ அல்லது என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக நீங்க முதலீடு செய்யலாம் இந்திய பங்குச்சந்தையில். அதே மாதிரி இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நீங்க வந்து என்ஆர்ஐஸ் நல்லா முதலீடு செய்யலாம். நிறைய என்ஆர்ஐஸ் இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செய்கிறார்கள். அதுல வந்து மிடில் ஈஸ்ட் மாதிரி சில நாடுகளில் இருந்து முதலீடு செய்பவர்களுக்கு இப்ப நிறைய வரி சலுகைகள் இருக்குங்கிறது வந்து சில ஆர்டர்ஸ்லயும் வெளிவந்திருக்கிறது. ஏன்னா அங்கு வந்து அவர் டாக்ஸ் கட்டுறவரா இருந்தால் இங்க கட்ட வேண்டாங்கிற டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரி சலுகைகளும் இருக்கு. அதனால நிச்சயமா என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் முதலீடு செய்யலாம். நீங்க வந்து வங்கிகளை அணுகலாம் அல்லது பங்குச்சந்தை தரகர்களை அணுகலாம் அல்லது ஆன்லைன்ல நிறைய இது வழங்கக்கூடியவர்கள் செபியிடம் பதிவு பெற்றவர்களா அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் செபி இல்ல, ஆம்ஃபியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆம்ஃபி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க அவர்கள் மூலமாக முதலீடு செய்யலாம். சார், ஒருத்தர் நீங்க முதலீடு பண்ணிக்கிட்டு இருப்பாரு, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டுக்கலாம், ஸ்டாக்லயும் இருக்கலாம். திடீர்னு அவருக்கு வந்து வேலை கிடைக்கலாம், வெளிநாடு போலாம், அங்கேயே நிரந்தரமா தங்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு ஏற்படலாம். அப்போ என்ன சார் பண்ணணும்? அவருக்கு வந்து போய் அங்க 180 நாட்கள்னு முன்பு இருந்தது. இப்ப அது எத்தனை நாட்கள்னு தெரியல. அந்த அவர் நான் ரெசிடென்டா மாறுறாரு. நான் ரெசிடென்டா மாறுறதுல இருந்து அவருக்கு எல்லாமே வேற. அவர் இந்த சட்டத்திட்டங்களுக்கு கம்ப்ளை ஆகணும். அதற்கு முன்பு இருந்ததெல்லாம் வேற. இப்ப அவர் புதிதாக டிமெட் அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல எல்லாத்தையும் இனிமே ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் போறோம். அதுலதான் பண்ணுமே தவிர பழசுல பண்ணக்கூடாது. பழச ஒண்ணு கன்வெர்ட் பண்ணணும் அல்லது பழச வித்துட்டு புதுசா ஆரம்பிச்சுக்கணும். ஓகே, அங்க வெளிநாடு போனாலே இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும், கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, இல்ல போன மறுநாளே பண்ணணுங்கிறது இல்ல. அவங்க இந்த நான் ரெசிடென்ட் இந்தியன்ங்கிறது இந்திய இன்கம் டாக்ஸ் சட்டப்படி எப்ப டிக்ளேர் பண்ணப்படுகிறார்களோ அது அவங்க ஆடிட்டர் செக் பண்ணா தெரியும். முன்பு 180 நாட்களுக்கு மேல் வெளிநாட்டில் இருந்தால் அப்படின்னு இருந்தது. அது இப்ப ஏதாவது மாறுதல் இருக்காங்கிறத அவங்க பட்டய கணக்காளர்கிட்ட கேட்கணும். கேட்டாங்கன்னா தெரியும், அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுறது நல்லது. அந்த என்ஆர்ஐயா எப்ப அவங்க மாறுறாங்களோ டெக்னிக்கலா இந்திய சட்டத்திட்டங்கள் படி அன்னையிலிருந்து அவங்க ஒண்ணு கூட லோக்கல் அக்கௌண்ட்ல பண்ணக்கூடாது. அதை வந்து இதுலதான் பண்ணணும். என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமா பண்ணலாம், பட் அது வந்து ப்ராப்பரா பண்ணணும். என்ஆர்இயா இருந்ததுன்னா அந்த சொன்ன பிஏஎஸ் அக்கௌண்ட் அதுல பண்ணணும். இதை வந்து நான் ரெசிடென்ட் இதுங்கிறது டிக்ளேர் பண்ணணும் இன்கம் டாக்ஸ்ல. சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சுருக்கமா ரொம்ப விரிவான நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.